சரியா 2011 கேரளாவில் இருக்கிற ஆலப்புழா ஏரியா எப்பயும் ஒருவித பரபரப்பு நிறைஞ்சி காணப்படும். ஏன்னா அங்க இருக்கிற கால்வாய்களும் அடர்த்தியான தென்னந்தோப்புகளும் பகல் நேரத்திலேயே ஒரு விதமான அச்சத்தை ஏற்படுத்தும். சோ அந்த நேரத்துல தான் மாலதி அப்படிங்கிற 23 வயசு பொண்ணு அதே ஏரியால ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் கூட வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பிறந்த பொண்ணு தான். அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் அவங்க வீட்டுல ஒரு சந்தோஷமான சூழல் தான் இருந்துச்சு. பிகாஸ் மாலதி தன்னோட நண்பர்கள் கூட சேர்ந்து ஒரு புது படத்துக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. வீட்டுல இருந்தவங்க கிட்ட சொல்லிட்டு ரொம்பவே உற்சாகமா அவங்க வீட்டுல இருந்து அன்னைக்கு ஈவினிங் கிளம்பி இருக்காங்க. அந்த உற்சாகம் அவங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய வேதனையா மாறப்போகுதுன்னு அப்ப யாருமே எதிர்பார்க்கல. மாலதி கிளம்பும் போது அவங்க அம்மாவோட மனசுல ஏதோ ஒரு நெருடல் அப்ப ஏற்பட்டு இருக்கு. கேரளாவுல மழை பெய்யுறது ரொம்பவே சாதாரணமான ஒரு விஷயம் இல்லையா? சோ அன்னைக்கும் லேசான தூறல் போட்டுட்டு இருந்துச்சு. மாலதி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தியேட்டருக்கு போயிருக்காங்க. தியேட்டர்ல படம் ஓடிட்டு இருக்கும்போது கூட மாலதி ரொம்பவே நார்மலா தான் இருந்திருக்காங்க. பட் இன்டர்வெல்ல அவங்களுக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து போன் கால் வந்திருக்கு. அந்த போன் காலை அட்டென்ட் பண்ணிட்டு வந்த மாலதியோட முகத்துல ஒரு சின்ன மாற்றம் தெரிஞ்சதா அவங்க கூட இருந்த நண்பர்கள் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல சொல்லியிருக்காங்க. சோ இப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த கேஸ் மாலதியை சுத்தி தான் நடக்க போகுது. படம் முடிஞ்சு வெளியே வரும்போது மணி சரியா 8:30 தாண்டி இருக்கு. ஆலப்புழாவோட சாலைகள் எப்பவுமே அந்த நேரத்துல கொஞ்சம் வெறிச்சோடி தான் இருக்கும். வீட்டோட தெருமுனை வரைக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவே வந்து டிராப் பண்ணிருக்காங்க. அதுக்கு மேல நானே நடந்து ஷார்ட்கட்ல போயிடுறேன்னு மாலதி அவங்க கிட்ட சொல்லி அவங்கள அனுப்பியிருக்காங்க. இதுதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மாலதிய கடைசியா பார்த்த நிமிஷம். சோ அங்கிருந்து தான் இந்த முழு சம்பவத்தோட மர்மமும் ஆரம்பமாகுது. மாலதியோட வீடு தியேட்டர்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு. வழக்கமா அந்த பாதையில தான் அவங்க போவாங்க. ஆனா அன்னைக்கு 9 மணி ஆகியும் அவங்க வீட்டுக்கு வரல அப்படிங்கறத மாலதியோட அப்பா இத உணர்ந்து வாசல்லையே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. பிகாஸ் மாலதி நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துட்ட பொண்ணு. அவங்க மொபைலுக்கு கால் பண்ணப்ப அது ஸ்விட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. இது அவங்க அப்பாவுக்கும் அந்த ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் ஒரு பெரிய பயத்தை கொடுத்திருக்கு. 9:15 ஆனதும் அவங்க அப்பா ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி விசாரிச்சிருக்காரு. அவங்க மாலதி முன்னாடியே கிளம்பிட்டாங்களேன்னு சொன்ன உடனே அவங்க பேரண்ட்ஸ் பதறி போகிறாங்க. ஏன்னா மாலதி அவ்வளவு சீக்கிரம் எங்கேயும் நிக்கிற பொண்ணு கிடையாது. உடனே அவங்க சொந்தக்காரவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பாதையில தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இருட்டுல டார்ச் அடிச்சு அந்த வெளிச்சத்துல அவங்க தேடினது ஒரு மிகப்பெரிய சவாலா இருந்திருக்கு. பிகாஸ் ஒரு பக்கம் மழை, இன்னொரு பக்கம் கடுமையான இருள், கொஞ்சம் கூட வெளிச்சம் இல்லாத அந்த இருட்டுல அவங்க தேடி இருக்காங்க. அந்த பாதையில, அதாவது மாலதி வரக்கூடிய அந்த பாதையில ஒரு சின்ன பாலம் இருக்கு. அந்த இடத்துல தேடும்போது மாலதியோட ஒரு டெடிபேர் ஸ்லிப்பர் மட்டும் ஓரமா கிடந்திருக்கு. அத பார்த்த அவங்க அப்பா அங்கே தடுமாறி போறாரு. ஆல்சோ அந்த இடத்துல ஏதோ ஒரு அப்நார்மலான விஷயம் நடந்ததற்கான ட்ரேசஸும் இருந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு. அந்த பாலம் ஓரம் இருந்த முற்புதர்கள் எல்லாம் கலைஞ்சு போயும் இருந்திருக்கு. அதாவது ஏதோ விலங்கோ அல்லது மனுஷங்க அந்த புதற்குள்ள என்ட்ரி ஆன மாதிரியான ட்ரேசஸ் தெரிஞ்சிருக்கு. உள்ள போறது அவ்வளவு எளிதில்லைன்னு உடனே அவங்க பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு இத பத்தின தகவல் கொடுக்கறாங்க. போலீஸ் அங்க வந்த உடனே அந்த இடத்தை சுத்தி ஒரு கார்டன் ஆஃப் பண்றாங்க. அதாவது அந்த இடத்தை சுத்தி பொதுமக்கள் யாரும் உள்ள நுழையாத மாதிரி தடுப்பு ஏற்படுத்தி இருக்காங்க. இததான் நான் லீகல் டேர்ம்ல கார்டன் ஆஃப்னு சொன்னேன். மழை வர லேசா பெஞ்சிட்டு இருந்ததுனால எவிடன்ஸ் அழிய வாய்ப்பு இருக்குன்னு அவங்க ஒரு பக்கம் பயப்பட ஆரம்பிச்சாங்க. ஆனாலும் அங்க நின்னுட்டு இருந்த இடத்திலேயே ஒரு சில கால் தடங்களும் பதிவாகி இருந்துச்சு. அந்த கால் தடங்கள் வேறொரு ஆணோடது அப்படிங்கறத அவங்க முதற்கட்டமா கெஸ் பண்றாங்க. பட் அந்த நேரத்துல வேற எந்த முக்கியமான எவிடன்ஸும் அவங்களுக்கு கிடைக்கல. இரவு முழுக்க தேடுதல் வேட்டையை நடத்தின போலீஸ் டீம் அந்த ஏரியா முழுக்க சல்லட போட்டு தேடுறாங்க. காலையில ஒரு 6 மணி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த இருள் விலகி வெளிச்சம் தெரிய ஆரம்பிக்குது. அந்த பாலத்துக்கு அடியில கால்வாய் ஓரமா ஒரு உருவம் தெரியற மாதிரி அங்க இருந்த ஒரு சப் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாரு. எல்லாரும் அங்க ஓடி போய் பார்த்தப்ப அது மாலதி தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. அந்த நேரத்துல மாலதி உயிரோட இல்லன்றதும் கன்ஃபார்ம் ஆகுது. அந்த இடம் முழுக்க ஒரு விதமான அமைதியும் நிலவ ஆரம்பிச்சது. மாலதியோட உடல் கிடைச்ச அந்த இடத்துல இருந்து சில முக்கியமான மெட்டீரியல்ஸ போலீஸ் சேகரிக்கிறாங்க. உடம்புல ஆடைகள் இல்லாம கால்களை கட்டி வாய்கள்ல அவங்களோட உள்ளாடைய அடைச்சி இருக்கானுங்க. அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் பக்கத்துல இருந்த கால்வாயில வீசப்பட்டு இருக்கு. அந்த கால்வாயில இருந்து கிட்டத்தட்ட 300 மீட்டர் தள்ளி அவங்களோட கருப்பு கலர் லெகின்ஸும் கிடைச்சிருக்கு. உடனே அந்த இடத்தை ஒரு கிரைம் சீனா மாத்தி யாருமே உள்ள வராத அளவுக்கு கட்டுப்பாடு கொண்டு வந்தாங்க. ஆல்சோ
மாலத்தியோட கழுத்துல சில நகைக்கீரல்களும் இருந்திருக்கிறதா போலீஸ் நோட் பண்ணாங்க. இது ஒரு தற்செயலான விஷயம் இல்ல, திட்டமிட்ட ஒரு சம்பவம்னு அவங்களுக்கு கிளியரா புரிஞ்சுது. அந்த இடத்துல இருந்து சில பிளாஸ்டிக் கவர்கள் அண்ட் சிகரெட் துண்டுகள் போலீஸோட கவனத்தை ஈர்த்துச்சு. பிகாஸ் அந்த பாதையில யாரும் சிகரெட் குடிக்கிற பழக்கம் உள்ளவங்க அதிகமா வர மாட்டாங்க. உடனே அந்த உடலை போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. அந்த நேரத்துல ஆலப்புழா முழுக்க இந்த செய்தி காட்டு தெரியா பரவ ஆரம்பிச்சது. மக்களுக்கு நடுவுல ஒரு விதமான பயமும் ஆத்திரமும் சேர்ந்து எழ ஆரம்பிச்சது. இந்த சம்பவத்துல யாராவது தெரிஞ்சவங்களோட கைவரிசை இருக்குமா இல்லனா முன்பின் தெரியாதவங்க செஞ்சதா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் இருந்துச்சு. ஏன்னா அந்த இடத்துல நடந்த பாலியல் துஷ்பிரயோகம் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப கொடூரமா இருந்ததா முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்துச்சு. சோ போலீஸ் இப்போ ஒரு பெரிய சவாலை எதிர்கொள்றாங்க. பிகாஸ் ஒரு 23 வயசு பொண்ணோட வாழ்க்கையை முடிச்ச அந்த நபர் யாரு, அவனோட மோட்டிவ் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ற பப்ளிக் பிரஷர் போலீஸுக்கு அதிகமாச்சு. ஒரு சாதாரண சினிமாவுக்கு போயிட்டு வந்த பொண்ணோட வாழ்க்கையை முடிச்ச அந்த சைக்கோ யாரு, அன்னைக்கு என்ன நடந்துச்சு, இந்த சம்பவத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த முகம் யாருடையது, போலீஸுக்கு கிடைச்ச அந்த சின்ன சின்ன தடயங்கள் உண்மையை உடைக்க போகுதா இல்ல இன்னும் குழப்ப போகுதா, இப்படி பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்க மாலதி கேஸ் இந்தியாவில் இருக்க அனைத்து பெண்களும் பார்க்கக்கூடிய ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கேஸா இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல காட்ட முடியாத பல சென்சிட்டிவான இமேஜஸ் என்னோட டெலிகிராம் சேனல்ல தான் அப்டேட் பண்ணுவேன். ப்ரொஃபைல்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணிட்டு அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி கேஸ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆனந்த் ஆர்கேவ் யூடியூப் சேனல். நான் உங்க ஆனந்த். போலீஸ் இப்போ மாலத்தியோட மொபைல் நெட்வொர்க் டவர் லொகேஷனை செக் பண்ணாங்க. அவங்களுக்கு கடைசியா வந்த அந்த கால் யாரோடதுன்னு பார்க்கும்போது அது ஒரு பப்ளிக் பிசிஓல இருந்து வந்திருக்குன்னு தெரிய வந்துச்சு. ஆல்சோ அந்த பிசிஓ மாலதி படம் பார்த்த தியேட்டருக்கு பக்கத்துல இருந்து தான் வந்திருக்கு. அந்த நேரத்துல அங்க யாரு வந்தாங்கன்னு விசாரிக்கிறது ஒரு பெரிய டாஸ்கா இருந்துச்சு. ஏன்னா தியேட்டர்ல இருந்து வெளியே வர கூட்டம் அதிகமா இருக்கும் இல்லையா. சோ மாலதியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு தனித்தனியா விசாரணைய ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க கொடுத்த வாக்குமூலத்துல பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லனாலும் பட் ஒரு ஃப்ரெண்ட் மட்டும் மாலதி படம் பார்க்கும்போது கொஞ்சம் நர்வஸா இருந்ததா சொல்றாங்க. அந்த போன் காலுக்கு அப்புறம் மாலதியோட மனநிலை முழுசா மாறி இருக்கு. சோ அந்த போன் கால் தான் இந்த சம்பவத்தோட ஆரம்ப புள்ளி அப்படிங்கறத போலீஸ் கன்ஃபார்ம் பண்றாங்க. அந்த ஏரியால இருக்கிற ரவுடி ஷீட்டர்ஸ் அண்ட் சந்தேகத்துக்குரிய நபர்களை லிஸ்ட் எடுத்தாங்க. ஆனா யாருக்கும் மாலதி கூட டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் கான்டாக்ட் இருந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன்ல தெரியல. இந்த நேரத்துல ஆட்டோப்சி ரிப்போர்ட்டுக்காக போலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. மாலத்திய ஒரு வெறி நாய் கடிச்ச மாதிரி இருந்துச்சு அவங்களோட உடல். சோ அந்த ரிப்போர்ட் கிடைச்சாதான் கில்லரை நெருங்க முடியும். அப்பதான் அன்னைக்கு அந்த 23 வயசு பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிய வரும். ஏன்னா அந்த ரிப்போர்ட்ல கிடைக்கிற அறிவியல் பூர்வமான தடயங்கள் தான் குற்றவாளிய நெருங்க உதவும்னு போலீஸ் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாங்க. ஆல்சோ அந்த சம்பவம் நடந்த இடத்துல இருந்து எடுக்கப்பட்ட மண்ணோட சாம்பிள்ஸ லேபுக்கு அனுப்பியிருக்காங்க. ஏன்னா கேரளா மண்ணுல ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். மாலத்தியோட உடல்ல இருந்த மண்ணு அந்த பாலத்துக்கு அடியில இருந்த மண்ணோட ஒத்து போகுதான்னு பார்க்கணும். பிகாஸ் சில சமயங்கள்ல கொலை வேற இடத்துல நடந்து உடலை இங்க கொண்டு வந்து போட்டு இருக்க வாய்ப்பு இருக்கும் இல்லையா. ஆனா லேப் ரிப்போர்ட்ல அங்கேதான் அந்த சம்பவம் நடந்துச்சுன்னு அந்த மண் சாம்பிள்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிருக்கு. போலீஸ் டீம் மாலதியோட வீட்டுக்கு போய் அவங்க ரூம்ல சர்ச் பண்றாங்க. அங்க அவங்க பயன்படுத்தின ஒரு பர்சனல் டைரி கிடைக்குது. அந்த டைரிய புரட்டி பார்க்கும்போது மாலதிக்கு ஒரு ஒன் சைடு காதல் தொல்லை இருந்ததா ஒரு இடத்துல குறிப்பு இருந்திருக்கு. ஆனா அந்த நபரோட பெயர் அவங்க தெளிவா எழுதல. அதுக்கு பதிலா பி அப்படிங்கிற ஒரு எழுத்தை மட்டும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது போலீஸுக்கு ஒரு பெரிய லீடா கிடைச்சது. இப்போ போலீஸோட கவனம் பி அப்படிங்கிற எழுத்துல தொடங்குற நபர்கள் மேல திரும்பிச்சு. மாலத்தியோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், ஆபீஸ் கொலீக்ஸ்னு எல்லாரையும் செக் பண்ணாங்க. ஆல்சோ அந்த ஏரியாவுல பிரபு அப்படிங்கிற ஒருத்தர் மாலத்தியோட வீட்டுக்கு அடிக்கடி பால் போட வர்றது போலீஸுக்கு தெரிய வருது. அவரோட நடவடிக்கைகளை போலீஸ் ரகசியமா கண்காணிக்க ஆரம்பிச்சாங்க. பட் அவரு ரொம்ப சாதாரணமா தான் தன்னோட வேலையை டெய்லி பார்த்திருந்தாரு.
இருந்திருக்காரு. பிரபு அப்படிங்கிற நபர் அந்த ஊர்ல ரொம்ப வருஷமா இருக்கிற ஒரு நபர். அவருக்கு பெருசா கெட்ட பெயரும் எதுவும் அந்த ஊர் மக்கள் இடையில இல்ல. ஆனா அன்னைக்கு இரவு அவரு எங்க இருந்தாருன்னு கேட்டப்போ அவரு முன்னுக்கு பின் முரணா பதில் சொல்லியிருக்காரு. ஒரு தடவை வீட்டுல இருந்தேன்னு சொல்றாரு, இன்னொரு தடவை வெளியே போயிருந்தேன்னு சொல்றாரு. சோ போலீஸுக்கு அவர் மேல லைட்டா சந்தேகம் வலுக்க ஆரம்பிக்குது. இந்த நேரத்துல தான் ஆட்டாப்சி ரிப்போர்ட்டும் வருது. அந்த ரிப்போர்ட்ல அதிர்ச்சியான பல தகவல்களும் போலீஸ் எதிர்பார்த்த சில விஷயங்களும் கன்ஃபார்ம் ஆகுது. மாலதிக்கு பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டது மட்டும் இல்லாம அவங்களோட உதடு பகுதி பயங்கரமா கடிக்கப்பட்டு இருக்குன்னு அதுல மென்ஷன் பண்ணிருக்கு. ஆல்சோ அவங்களோட கழுத்து நெரிக்கப்பட்டுதான் அந்த சம்பவம் நடந்திருக்கு. உடம்புல பல இடங்கள்ல பற்கள் பதியப்பட்டு இருக்கணும். அண்ட் அவங்க ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த வன்புணர்வால இறக்கப்பட்டிருக்காங்கன்னு அந்த ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணிருக்கு. அந்த ரிப்போர்ட்ல குற்றவாளியோட டிஎன்ஏ கிடைச்சதுதான் இந்த கேஸ்ல ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையா இருந்துச்சு. போலீஸ் இப்போ பிரபுவோட டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எடுக்க முடிவு பண்றாங்க. ஆனா அதை ரொம்பவே ரகசியமா எடுக்கணும்னு நினைச்சவங்க ஒரு பிளான் பண்ணி பிரபுவை ஒரு சின்ன விசாரணைக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறாங்க. அங்க வச்சு அவன் கிட்ட இருந்து ஃபார்மல் டெஸ்ட்னு சொல்லி ஒரு பிளட் சாம்பிள்ஸ கலெக்ட் பண்றாங்க. அந்த சாம்பிள் மாலதியோட உடல்ல இருந்து கிடைச்ச டிஎன்ஏ கூட மேட்ச் பண்ண லேபுக்கு அனுப்புனாங்க. அந்த இடைப்பட்ட சில நாட்கள்ல போலீஸ் எதிர்த்து ஊர் மக்கள் குற்றவாளியை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும்னு போராட்டத்துல குதிக்கிறாங்க. மீடியாக்கள்ல இந்த கேஸ் பெரிய அளவுல பேசப்படுது. பட் போலீஸ் ரொம்ப நிதானமா இந்த கேஸை ஹேண்டில் பண்றாங்க. ஏன்னா அறிவியல் பூர்வமா ஆதாரம் இல்லாம யாரையும் அரெஸ்ட் பண்ண முடியாது இல்லையா. அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் தான் இப்போ கடைசி நம்பிக்கையா போலீஸுக்கு இருந்துச்சு. கடைசியா அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் லேப்ல இருந்து வந்த அந்த ரிப்போர்ட் போலீஸ் எதிர்பார்த்த மாதிரியே பிரபுவோட மாலதி உடல்ல இருந்த அந்த டிஷ்யூஸ் பக்காவா 100% மேட்ச் ஆயிருக்கு. சோ மாலதியோட அந்த நிலைமைக்கும் அந்த கொடூரமான சம்பவத்துக்கும் பிரபு தான் காரணம் அப்படிங்கறத இப்போ சட்ட ரீதியா உறுதியாச்சு. உடனடியா போலீஸ் டீம் பிரபுவை அரெஸ்ட் பண்ண கிளம்புனாங்க. ஆனா பிரபு அங்க இல்ல, அவன் தலைமறைவாயிட்டான்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா போலீஸ் தன்னோட உடம்புல இருந்து அந்த பிளட் சாம்பிள்ஸ எடுக்கும் போதே அவனோட மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சது. சோ அவன் போலீஸ் தேடி வர்றதுக்கு முன்னாடியே வீட்டுல இருந்து தப்பிச்சு தலைமறைவாயிருக்கான். அவனோட போன் லொகேஷனை ட்ராக் பண்ணப்போ அவன் கேரளா பார்டர்ல இருக்க ஒரு மலை பகுதியில ஒளிஞ்சிட்டு இருக்கிறது போலீஸுக்கு தெரிய வருது. ஒரு போலீஸ் டீம் அங்க விரைஞ்சு போய் பிரபுவை சுத்தி வளைச்சு அரெஸ்ட் பண்றாங்க. ஆரம்பத்துல தனக்கும் இந்த சம்பவத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு மறுத்த பிரபு போலீஸோட கடுமையான விசாரணையில உண்மையை ஒத்துக்கிறான். மாலதிய அவன் ரொம்ப நாளா ஒருதலை பட்சமா லவ் பண்ணியிருக்கான். ஆனா மாலதி அவனை கண்டுக்கவே இல்லை. அன்னைக்கு மாலதி மூவி பார்த்துட்டு இருக்கும்போது அவளுக்கு கால் பண்ணி படம் முடிஞ்சதும் உங்க ஏரியாவோட ஸ்ட்ரீட் கார்னர்ல வெயிட் பண்ணுவேன், நீங்க மட்டும் தனியா வாங்க, நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லியிருக்கான். தியேட்டர்ல இருந்து வரும்போது மாலதிய பார்த்த பிரபு அவன் போன்ல சொன்ன மாதிரி அந்த இருட்டான இடத்துக்கு மாலதிய கூட்டிட்டு போய் பேச ட்ரை பண்ணிருக்கான். ஏற்கனவே மது போதையில வெயிட் பண்ணிட்டு இருந்த பிரபு மாலதிய பார்த்ததும் தன்னோட ஆசைக்கு இணங்க சொல்லி கட்டாயப்படுத்தியிருக்கான். மாலதி மறுத்த உடனே ஆத்திரத்துல அவங்கள மது போதையில பாலியல் துஷ்பிரயோகம் செஞ்சுட்டு மாட்டிக்க கூடாதுன்னு மாலதியோட கழுத்தை நெரிச்சு அந்த கொடூர சம்பவத்தை செஞ்சிருக்கான். யாரும் எதிர்பார்க்காத அந்த நபர் ஒரு அமைதியான மனிதர் மாதிரி வேஷம் போட்டுட்டு இவ்வளவு பெரிய குற்றத்தை செஞ்சு ஆலப்புழாவையே அதிர வச்சான். இத கன்ஃபெஷன்ல சொன்ன பிரபுவை அவன் சொன்னதை ஸ்டேட்மெண்டா எடுத்துக்கிட்டு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்காங்க கேரளா போலீஸ். இப்ப அவன் ஜெயில அவனோட கடைசி காலத்தை தள்ளிட்டு இருக்கான். மாலதியோட குடும்பத்துக்கு நீதி கிடைச்சாலும் அவங்க இழந்த அந்த மகளோட உயிர் திரும்ப வராது. அந்த 2011 சம்பவம் இன்னைக்கு வரைக்கும் கேரளாவோட ஒரு கருப்பு பக்கமா தான் பார்க்கப்படுது. சட்டத்தோட பிடியிலிருந்து யாருமே தப்பிக்க முடியாது அப்படிங்கிறது இந்த கேஸும் ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள்.